Hi everyone, நான் உங்கள் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் டாபிக் இல்லை கண்டிஷன் அப்படின்னு ரெகுலராக சொல்கிற டாபிக் இல்லை. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நம்ம ஹெல்த் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மேஜராக என்னென்ன நியூட்ரியன்ஸ் அதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வழக்கமான இந்த நோய்கள் எதனால் வருது, அதை நம்ம எப்படி தெரிஞ்சு அதை நம்ம ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வழக்கமான டாப்பிக்லேருந்து இன்னைக்கு கொஞ்சம் மாறி இந்த நோயே வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி நம்ம தடுக்கிறது, அதுக்கு என்னென்ன உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலான்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இன் ஹெல்த். அதாவது ரொம்ப சின்ன சைஸில் உள்ள சில குறிப்பிட்ட நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இம்பாக்டை உண்டாக்குது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முதல்ல நம்ம உடம்புல மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். அதாவது பெரிய நியூட்ரியன், அதாவது பெரிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்னென்னா பேசிக்காக நான் சொன்னது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட் சொல்லுவோம். இது மூணு தான் ஒரு மேஜரான நம்ம உடம்புக்கு நம்ம எனர்ஜிக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா? அதுவே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னக்குள்ள அதில் முக்கியமான காம்போனன்ட் வகைகிறது தான் இந்த விட்டமின்ஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய டாக்டர் சொல்லுவாங்க விட்டமின் மாத்திரை எடுத்துங்க டெய்லி ஒன்று, உடம்பு சத்துக்கு நல்லது. ஸோ நம்ம மாத்திரை தான் எடுத்துக்கணுமா இல்லை உணவே மருந்தாக நம்ம எடுத்துக்கலாமா, என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், விட்டமின்ன்றது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ். சார் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல மேஜரான சத்துக்களை கொடுக்கக்கூடிய இந்த உணவு முறைகளோட இந்த மைக்ரோ நியூட்ரியன் நான் சொன்னால இந்த விட்டமின் எக்ஸாம்பிள் நிறைய வகையான விட்டமின்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று தண்ணீர், வாட்டர் சால்யூபிள், இன்னொன்று லிப்பிட், கொழுப்பு மூலியமா உடம்புல அப்சர்வ் பண்ணக்கூடிய ரெண்டு விதமான விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொழுப்பு ரிலேட்டட், அதாவது கொழுப்பு இருந்தால் தான் அது உடம்புல அப்சர்வ் ஆகும். அந்த மாதிரி உள்ள விட்டமின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ADEK. ஓகேங்களா? அதுவே வாட்டர் சால்யூபிள், தண்ணி இருந்தால் உடம்புல ஈஸியாக அப்சர்வ் ஆகக்கூடிய விட்டமின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் ஆர் விட்டமின் C சொல்லுவோம். இந்த ரெண்டு விட்டமின் வாட்டர் சால்யூபிள், மற்ற எல்லாமே லிப்பிட் சால்யூபிள் சொல்லுவோம். ஸோ நாங்கள் சொல்லிட்டீங்க. இதனால எங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்